சென்னையில் நடைபெற்ற அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் கழக சட்டமன்ற கட்சித் தலைவராக சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கு கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கழக வளர்ச்சிக்காக அம்மாவுடன் அரும்பணி ஆற்றிய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலராகி கழகத்தை கட்டி காத்தது போல் தமிழகத்தின் முதல்வராகி அம்மா விட்டு சென்ற தமிழகத்தின் வளர்ச்சி பணிகளை அம்மாவின் பாதையில் வழிநடந்து அம்மா அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய செயல்மிக்க தலைவராகவும் செயல்மிக்க முதல்வராகவும் திறம்பட செயல்பட்டு தமிழகத்தை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் நிரம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். சின்னம்மா அவர்கள் அடுத்த முதல்வராக நமக்கெல்லாம் கிடைத்திருப்பது நமக்கு பெரிய பொக்கிஷமாகும். சின்னம்மா அவர்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பதவியேற்கும் நாளை தமிழ்நாட்டின் விடிவெள்ளியாக நாங்களெல்லாம் எண்ணி அந்த நாள் எப்பொழுது வரும் என்று மிகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். அம்மா பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்காக, விதவிங்க, பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த பணி அவங்க தொடர்ந்து நடத்துவாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் கூடவே இருந்த சின்னம்மா அவர்கள் அவர்களுடைய அத்தனை திறமைகளையும் தான் அறிந்து கொண்டதால் இப்பொழுது சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக மாறியது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு நான் மட்டும் இல்லாமல் அனைவரும் வெறும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்த பணி, அவர்கள் விட்டு சென்ற பணியை இவர் தொடர்ந்து செயலாற்றுவார் என்பதை நாங்கள் நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய தகுதி வாய்ந்த முதல்வராக சின்னம்மா அவர்கள் பொறுப்பெடுப்பது மிக மகிழ்ச்சிக்குரியது, மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொண்டு வருவதற்கு நம்முடைய அம்மா அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தார்களோ அதே பணியை தொடர்ந்து அவர்களோடு இருந்த சின்னம்மா அவர்கள் மேற்கொண்டு தமிழகத்தை முதல் மாநிலமாக கொண்டு வர வேண்டும். இன்னும் இந்த மாநிலத்தை அமைதி மாநிலமாக, எல்லா மாநிலத்திற்கும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக அவர்கள் கொண்டு வருவதற்கு எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் என்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.